ஒரு 20 வயசு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ங்க இறந்த நிலையில வந்துட்டு அவங்க வீட்ல கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நெறைய பேர் வந்துட்டு என்ன அஸ்யூம் பண்றாங்கன்னா வந்துட்டு, இது மேபி ஒரு ரேப் கேஸா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போலீஸோட ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் வந்துட்டு, அவங்க ரேப் செய்யப்பட்டதுக்கு எந்த ஒரு விசிபிள் சைன்ஸ் இல்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் எனிஹவ் வந்துட்டு லெட் த போலீஸ் டூ த இன்வெஸ்டிகேஷன். ஸோ அவங்க பண்ணி ஆஃபிஷியலா ஸ்டேட்மெண்ட் வெளியாகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன விஷயம் நம்ம பார்ப்போம். ஆனா இறந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்க தலையில பலமான அடிபட்டிருக்கு. ஸோ அதனால தான் இறந்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் விசித்திரமா இருக்கிற விஷயம் என்னன்னா வந்துட்டு, அவங்களோட திங்ஸ் எதுவும் அங்க இல்ல. அவங்க ஃபோனா இருந்தாலும் சரி, கேட்ஜெட்ஸ் அப்புறம் ஏடிஎம் கார்ட்லாம் எதுவுமே அங்க இல்ல. அண்ட் அவங்க இறந்த பிறகு வந்துட்டு அவங்க ஏடிஎம் கார்ட்ட 3 தடவைக்கு மேல யாரோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மேபி வந்துட்டு ஒரு ராபரி கேஸா கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா இந்த இடத்துல வந்துங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமாங்க? நெறைய பேர் வந்துட்டு இதே மாரி சிச்சுவேஷன்ல தான் ஒரு வேலை வாய்ப்பு தேடியோ, அல்லது வந்துட்டு அவங்க ஸ்டடீஸ கன்டின்யூ பண்றதுக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போய் டிராவல் பண்ணி அங்க ஸ்டே பண்ணி அவங்களுக்கு வேண்டிய விஷயங்கள செஞ்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாரி டிராவல் பண்ணி போம்போது வந்துட்டு நம்ம நெறைய பேத்துக்கிட்ட பழக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். ஸோ நம்ம தான் வந்துங்க மேக்ஸிமம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் எஸ்பெஷலி வந்துட்டு கேர்ள்ஸா நீங்க இருந்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் வந்துங்க ஒன்றியா டிராவல் பண்ணாதீங்க. கூட வந்து ஒரு பார்ட்னர கூட்டிட்டு போங்க. அண்ட் நீங்க நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்துட்டு லீவு நாள்ல கூட வந்துட்டு வீட்டுக்கு போகாம ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி வந்துட்டு ரிவிஷன்லாம் பண்ணுவாங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் வந்துங்க கூட வந்து ஒரு பார்ட்னர் வச்சுக்கிட்டீங்கன்னா வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்ணும். அண்ட் பேரண்ட்ஸ் யாராச்சும் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா, மேபி உங்களோட பிள்ளைங்க யாராச்சும் இந்த மாரி வந்துட்டு தூரத்துல படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அல்லது வந்துட்டு ஒரு இடத்துக்கு வேலை செய்ய போயிருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்துங்க அவங்க கூட வந்துட்டு எப்போதும் கீப் இன் டச்ல இருங்க. யாரு கூட பழகுறாங்க, போறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கும் வந்துட்டு கொஞ்சம் சேஃபா ஃபீல் பண்ணும். அண்ட் சம்திங் ஏதாவது ராங்னா வந்துட்டு நீங்க கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஹோப்ஃபுல்லி வந்துங்க இதே மாரி ஒரு சிச்சுவேஷன் இதுக்கப்புறம் யாருக்கும் நடக்கக்கூடாது. ஏன்னா அதே சமயத்துல இப்ப இறந்து போன மனைவிக்கு வந்துட்டு சரியான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாரும் வேண்டிப்போம். நன்றி, வணக்கம்.